ஓர் அழகான வனப்பகுதியில் பல மிருகங்கள் வாழ்ந்து வந்தன. அந்த வனப்பகுதியின் நடுவே யானை கூட்டம் ஒன்று வாழ்ந்து வந்தது. அந்த யானை கூட்டத்தில் அழகிய சிறிய யானை குட்டிகளும் சந்தோஷமாக விளையாடி மகிழ்ந்து கொண்டிருந்தது. அந்த யானைகள் அனைத்தும் நீர்நிலைகளுக்கு சென்று அங்கு நீர் அருந்திவிட்டு மேய்ச்சலுக்கு செல்வதை வழக்கமாக வைத்திருந்தது. யானை கூட்டத்திலேயே ஒரு சிறிய குறும்புக்கார குட்டி யானை ஒன்று சேட்டை செய்து கொண்டிருக்கும். அதனால் அந்த குட்டி யானை மட்டும் ஆழமில்லாத குளத்தில் குளிக்க வைத்துவிட்டு மற்ற யானைகள் அனைத்தும் ஆற்றங்கரையில் ஓய்வெடுக்க சென்றுவிடும். அந்த குறும்புக்கார குட்டியை மட்டும் ஆற்றங்கரையில் உட்கார செய்துவிட்டு மற்ற யானைகள் அனைவரும் சேர்ந்து ஆற்றில் இறங்கி குளிப்பதை வழக்கமாக வைத்திருந்தனர். வழக்கம்போல் ஒரு நாள் ஆற்றங்கரைக்கு சென்ற குட்டி யானை அதன் தாயிடம் தன்னை மட்டும் ஏன் ஆற்றில் குளிக்கக்கூடாது என்று சொல்கிறார்கள் என்ற கேள்வியை அதன் தாயிடம் கேட்கத் தொடங்கியது. அம்மா, என்னை மட்டும் ஏன் அந்த ஆற்றில் விளையாடக்கூடாது என்று சொல்கிறீர்கள்? நான் அந்த ஆற்றில் இறங்கி விளையாட ஆசைப்படுகிறேன். ஆனால் என்னை விடமாட்டீர்கள். மகனே, அந்த ஆறு மிகவும் ஆபத்தானது. அந்த ஆற்றில் பல மிருகங்கள் மூழ்கியுள்ளது. அதனால்தான் உன்னை மட்டும் அதில் இறங்கக்கூடாது என்று சொல்கிறேன். நீ சிறியவன் அல்லவா என்று ஆற்றில் இருக்கும் ஆபத்தை தனது குட்டிக்கு புரிய வைத்தது அம்மா. குட்டியும் ஆற்றில் இறங்க மாட்டேன் என்று தலையாட்டியது. மறுநாள் குளத்தின் ஓரத்தில் 3 குட்டி யானைகளும் நன்றாக சிரித்து மகிழ்ந்து விளையாடி கொண்டிருந்தது. அப்பொழுது அவர்களுக்குள் ஒரு பேச்சு அடிபட்டது. வாங்கள், எல்லோரும் ஆற்றிற்கு சென்று குளிக்கலாமா என்று அந்த பெரிய யானைக்குட்டி கேட்டது. அதற்கு சிறிய யானைக்குட்டி சற்று யோசித்தது. தனது தாய் நேற்று போகக்கூடாது என்று சொன்னார்களே என்று. ஆனாலும் குட்டி யானையின் ஆசை விடவில்லை. உடனே அவர்களுடன் சேர்ந்து ஆற்றங்கரைக்கு சென்று அங்கு குளத்தில் குளிக்க ஆரம்பித்தது. சற்று நேரம் அந்த 3 யானைக்குட்டிகளும் தண்ணீரை எடுத்து ஒருவர் மீது ஒருவர் தண்ணீரை பாய்ச்சி விளையாடி கொண்டிருந்தார்கள். இப்படியே அந்த குளியல் விளையாட்டு கொஞ்ச நேரம் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் போய்க் கொண்டிருந்தது. ஆனால் சற்றும் எதிர்பாராத விதமாக அந்த குட்டி யானை ஆழத்தில் சென்றுவிட்டது. இதனை கவனிக்காத பெரிய குட்டி யானைகள் அதனை ஆற்றில் தவற விட்டுவிட்டனர். குட்டி யானையும் ஆற்றின் வேகத்தில் அடித்து செல்ல ஆரம்பித்தது. குட்டி யானையால் அதனை நிறுத்த முடியாதால் அதுவும் ஆற்றின் வேகத்தோடு சென்றுவிட்டது. நடப்பதை உணர முடியாத அந்த குட்டி யானையும் ஆற்றின் வேகத்தில் சென்று ஓரிடத்தில் கரை ஒதுங்கியது. வந்த இடம் என்னவென்று தெரியாத குட்டி யானை பதப்பதைத்து போனது. சிறிது நேரம் யோசித்த குட்டி யானைக்கு அப்பொழுதுதான் தெரிந்தது, தனது அம்மாவையும் நண்பர்களையும் விட்டு பிரிந்து விட்டோம் என்று அப்பொழுதுதான் உணர்ந்து கொண்டது. அம்மா, அப்பா, எல்லோரும் எங்கிருக்கிறீர்கள்? நான் தொலைந்து விட்டேனா? என்னை யாராவது வந்து கூட்டிச் செல்லுங்கள். எனக்கு பயமாக இருக்கிறது என்று அழுது புலம்பியவாறு காட்டிற்கு நடுவில் செல்லுமிடம் தெரியாமல் குட்டி யானை சென்று கொண்டிருந்தது. அப்பொழுது அங்கிருந்த மரத்தில் இருந்த ஒரு பாம்பு யானைக்குட்டியிடம் கேட்டது, மகனே, நீ ஏன் அழுது கொண்டிருக்கிறாய்? நான் ஆற்றில் அடித்து செல்லப்பட்டு இடம் தெரியாமல் இங்கு வந்துவிட்டேன். நான் என் அம்மாவை தொலைத்து விட்டேன். மீண்டும் செல்ல எனக்கு வழி தெரியவில்லை. ஆமாம், நீங்கள் யார்? என்னை போன்று நீங்களும் யானைக்குட்டி தானா? மகனே, நான் ஒரு பாம்பு. நான் மரங்களில்தான் வாழுவேன். இதோ பார், எனக்கும் உன்னை போன்று ஒரு குழந்தை இருக்கிறது என்று அந்த பாம்பு யானைக்குட்டியிடம் தனது குழந்தையை அறிமுகப்படுத்தி வைத்தது. இதனை கண்ட யானைக்குட்டிக்கு அதன் தாயை தொலைத்த ஞாபகம் வந்தது. உடனே தனது தாயை தேடி செல்ல ஆரம்பித்தது. செல்லும் வழியில் ஒரு ஒட்டகச்சிவிங்கி மேய்ந்து கொண்டிருந்தது. அங்கு சென்ற யானைக்குட்டி அதனிடம் கேட்டது, அடடே, தாங்களும் என்னை போன்று ஒரு யானை தானே? எனக்கு தெரியும். பாருங்கள், என்னை போன்று தும்பிக்கையும் உங்களுக்கு நீளமாக இருக்கிறது. அப்பொழுது நீங்களும் யானை
யானைதானே? அட குழந்தாய், இல்லை இல்லை, நான் யானை இல்லை, நான் ஒட்டகச்சிவிங்கி. நான் உயரமாக இருப்பதனால் உனக்கு யானை போன்று தெரிகிறேன். இதோ பார், எனது குழந்தை என்னை போன்று இருக்கும், நீ என்னை போன்று இல்லை என்று கூறி யானைக்குட்டியிடம் தான் ஒரு யானை இல்லை என்று புரிய வைத்தது. இதனை கேட்ட யானைக்குட்டியும் திரும்பிச் சென்றது. வரும் வழியில் யானைக்குட்டி ஒரு சிங்கத்தை பார்த்தது. சிங்கத்திடம், நீயும் ஒரு யானைக்குட்டிதானே என்று கேட்டது. அதற்கு சிங்கம் சொன்னது, அட, நான் யானை இல்லை, நான் சிங்கம், காட்டிற்கு ராஜா. நீ என்னை பற்றி கேள்விப்பட்டதில்லையோ? அதோ பார், எனக்கு ஒரு மகனும் இருக்கிறான், உன்னை போன்று சிறியவன் என்று சிங்கத்திடம் கேட்ட யானைக்குட்டிக்கு ஏமாற்றம் அதிகமானது. தன் தாயை எப்படி தேடுவேன் என்ற கவலையுடன் அங்கிருந்து சென்றது. தன் அம்மாவை தேடி அலைந்த யானைக்குட்டி களைப்பில் ஓரிடமாக அமர்ந்திருந்தது. அங்கு வந்த கங்காரு ஒன்று யானைக்குட்டியிடம் பேசத் தொடங்கியது. யாரது? ஓ, யானைக்குட்டியா? நீ இங்கு என்ன செய்கிறாய்? உன் அம்மா எங்கே? நீ தனியாக துளைந்து விட்டாயோ? ஆமாம், நான் என் அம்மாவையும் நண்பர்களையும் துளைத்து விட்டேன். நீங்கள் யார்? என்னை போன்று நீங்களும் யானைதானா? அட, நான் யானை இல்லை, நான் கங்காரு. இதோ பார், என் மகன் என் வயிற்று பையில் இருப்பான். எனது குட்டியும் உன்னை போன்று குட்டியாக இருக்கும் என்று கங்காரு சொன்னது. யானைக்குட்டி எங்கு சென்றாலும் அனைத்து விலங்குகளும் குடும்பத்துடன் சந்தோஷமாக இருப்பதைக் கண்டு யானைக்குட்டிற்கு அதன் குடும்பம் ஞாபகம் வந்து கொண்டே இருந்தது. யானைக்குட்டி தான் மிதந்து வந்த ஆற்றை நோக்கி திரும்பி சென்றது. அந்த ஆற்றிற்கு சென்று தனது நண்பர்களுடன் விளையாடிய அந்த நினைவுகள் அனைத்தையும் நினைத்து கொண்டு கவலைப்பட்டு கொண்டு நின்று கொண்டிருந்தது. அங்கு தன் குட்டியுடன் நின்ற ஒரு பறவை யானைக்குட்டி ஆற்றை நோக்கி கவலையுடன் பார்த்து கொண்டிருப்பதை கவனித்து அதனிடம் வந்து கேட்டது, உனக்கு என்ன பிரச்சனை என்று. யானைக்குட்டி சொன்னது, நான் என் அம்மாவிடம் இருந்து பிரிந்து விட்டேன். நீ எனக்கு உதவி செய்வாயா? ஓ யானைக்குட்டியே, உன்னை நினைத்தால் எனக்கு பாவமாக இருக்கிறது. நான் நேற்றுதான் ஒரு யானை கூட்டம் அருகில் மலையில் உள்ள ஆற்றை கடந்து சென்றதை பார்த்தேன். நீ அங்கு சென்றால் உன் தாயை கண்டுபிடிக்கலாம் என்று அந்த பறவை அருகிலுள்ள ஆற்றங்கரைக்கு செல்லும் வழியை காட்டியது. அங்கு சென்று காத்திருந்த யானைக்குட்டிக்கு சந்தோஷம் காத்திருந்தது. பறவை சொன்னது போலேயே அங்கு அதன் அம்மா வந்தது. கூட்டமாக வந்த யானை கூட்டத்தில் தன் அம்மாவும் இருப்பதைக் கண்ட யானைக்குட்டி ஒரே மகிழ்ச்சியுடன் தன் அம்மாவை நோக்கி ஓடிச் சென்று அணைத்து கொண்டது. தன் அம்மாவை பிரிந்து தவித்த குட்டி யானை மீண்டும் தாயிடம் சேர்ந்த சந்தோஷத்தில் காட்டை சுற்றி வலம் வந்தது.